24 மணி நேர ICU பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடியாத்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 தொழில்கள் பிரதான தொழில். ஒன்று விவசாயம், இன்னொரு நெசவு, இன்னொன்று தீப்பெட்டி தொழில், பீடி தொழில். இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 தொழிலும் சிறப்பாக செயல்படுகின்ற காலம் அதிமுக ஆட்சி காலம். இன்னைக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 65% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 65% விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். ஆக இந்த 2 தொழிலும் சிறக்கின்ற ஒரு சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்க முடியுது. விவசாயம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள், விவசாய தொழிலாளியும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் தான் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயி ஒரே 5 ஆண்டில் விவசாயிகளுடைய மின் மோட்டார் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அதை பேணி காத்து சேமித்து நிலத்தடி நீரை உயர்வதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால ஏரி ஆழமாகப்பட்டது. அதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டுமல்ல, புயல், வெள்ளம், மழை, இயற்கை சீற்றங்கள் வருகிற பொழுது விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாய தொழிலாளி இரவு பகல் பாராமல் உழைக்கின்றார்கள். ரத்தத்தை வேர்வியா மண்ணில் ஏசிந்து உழைக்கின்ற விவசாய தொழிலாளி அவர்களுக்கு பசு வீடுகள், விலையில கரையுமாடு, விலையில ஆடுகள், அதோட முதியோர்களுக்கு மாதம் மாதம் முதியோர் உதவித்தொகை, உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே நிறைய திட்டங்கள், இப்படி ஏராளமான உதவிகளை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கைத்தறி, இன்றைக்கு இந்த பகுதி கைத்தறி நிறைந்த பகுதி. இங்கே இந்த கைத்தறி தொழில் சிறக்க வேண்டும். இங்கே நெசவு செய்து இந்த லுங்கிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தரமான லுங்கி இந்த குடியாத்தம் பகுதியிலே நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறியாளர்கள் நெய்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்படி புகழ் வாய்ந்த மண் இந்த குடியாத்தம் மண். ஆகவே விவசாயம் செழிக்கின்றது, கைத்தறி தொழிலும் செழிக்கின்ற விதமாக அதிமுக ஆட்சியிலே இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வாரி வழங்கினோம். இந்த தொழில் சிறப்பதற்காக கைத்தறிக்கு 200 யூனிட் மானியமாக கொடுத்தாங்க. விசைத்தறிக்கு 750 யூனிட் மானியமாக வழங்கப்பட்டது. நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகமாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம், கைத்தறி ஆதரவு திட்டம் திட்டத்தை துவக்கி அதற்காக 120 கோடி மானியம் இந்த டிசைனுக்காக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்த காலத்தில் அந்த கைத்தறி
கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்தவர்கள் கைத்தறி நெசவாளர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். ஆக இதற்கு மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு 300 கோடி மானியம் கொடுத்து தேங்கிய துணிகள் விற்பனை செய்யப்பட்டன. நூலின் விலையை ஸ்திரப்படுத்த 60S கோமுடு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு 6 கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்தவும் மற்றும் இயந்திரங்கள் திறனை மேம்படுத்தவும் நிதியுதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டு வெளியிட்டோம். கொடிசியா, கோவையில் உள்ள கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில அரசு சுமார் 2 கோடி ரூபாய் நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி கோவை கொடிசியாவிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றது. இந்த கைத்தறியை பிரபலப்படுத்த அதிமுக ஆட்சியில் எடுத்த நடவடிக்கை. சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகையை ஏற்படுத்தி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய விடியா திமுக அரசு இந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற அந்த கைத்தறி தொழிலாளர்கள் அன்றாட நெசவு செய்கின்ற கூலி வழங்குவதில்லை. அதை வங்கிகளை செலுத்தி விடுகிறார்கள். 10 தினங்கள் 15 தினங்கள் கழித்து தான் அந்த நெசவாளிகளுக்கு அந்த கூலி கிடைக்குது. அதிமுக ஆட்சியில் அன்றாடம் நெசவு செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு அன்றாட கூலி வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததையும் இது தொடரும். அன்றாடம் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிகின்ற அந்த நெசவாளர்கள் நெய்யப்பட்ட துணிக்கு அன்றைய தினமே அவர்களுக்கு கூலி பட்டுவாடா செய்யப்படும். அதே போல இனிதினம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இதில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஏழை மக்கள், விவசாயி தொழிலாளி, கைத்தறி தொழிலாளி, பீடி தொழிலாளி, தீப்பெட்டி தொழிலாளி, எல்லாம் தொழில் செய்து பிழைக்கக்கூடிய ஏழை மக்கள். ஆக இவர்களுக்கு இந்த ஆட்சியிலே விலைவாசி உயர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எங்கு குறைந்த விலைக்கு கிடைக்கிறது, எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்க கொள்முதல் செய்து கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா நான் உங்களை போல் இங்கே இருந்து அங்கிருந்து இங்க வந்தேன், உங்களோடு பழகியவன், நாட்டு மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதவி செய்து அதிலிருந்து காப்பாற்ற, இந்த ஏழைகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நம்முடைய தீப்பெட்டி தொழில் செய்கின்றவர்களுக்கு, அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஜிஎஸ்டி வரி கிட்டத்தட்ட 18% 12% குறைச்சு கொடுத்தோம். தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசி 18% ஜிஎஸ்டி வரியை 12% குறைச்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அதுக்கு தீக்குச்சி, அதுக்குண்டான மரம் இறக்குமதி செய்கின்ற பொழுது நான் வனத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அதற்கு அப்பொழுது அதை அம்மாவிடத்தில் சொல்லி அதற்கு 5% வரி இருந்ததை ரத்து செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு கிராமத்திலே வாழுகின்ற மக்கள், ஏழை நடுத்தர மக்கள், அவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியிலே நம்முடைய மாணவர்களை சேர்த்து படிக்க வைக்கின்றார்கள். அப்படி அந்த ஏழை மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக
அரசு பள்ளியை படித்த 41% மாணவர்கள், சுமார் 3,80,000 மாணவர்கள் அதிலே பயன்பெறுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்திய அரசு அதிமுக அரசு. இன்று இந்த திட்டத்தின் மூலமாக 2818 அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.